கன்சீவா இருக்கியா? அப்ப இப்பயிலேருந்து டெய்லி ரெகுலரா குங்குமப்பூ சாப்பிடு. அப்பதான் பொறக்க போற குழந்தை நல்ல கலரா பொறக்கும். ச்சே! நான் கன்சீவா இருக்கும்போது எனக்கு யாருமே சொல்லல. அதனால நான் குங்குமப்பூ சாப்பிடவே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா, என்னோட குழந்தை வந்து கலராவே பொறக்கல. அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய்! வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமா வந்து எல்லாரும் நம்ம கிட்ட சொன்னது என்ன? கன்சீவா இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிட்டா நம்மளுக்கு பொறக்க போற குழந்தை வந்து நல்ல கலரா பொறக்கும் அப்படின்றது தான் வந்து காலங்காலமா சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாரி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே இந்த குங்குமப்பூவுக்கும் நம்மளுக்கு பொறக்க போற குழந்தை வந்து கலரா பொறக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ரான் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாஃப்ரான் அதாவது இந்த குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்பைஸ் தான். இத வந்து நம்ம லைஃப்ல நிறைய இடங்கள்ல நிறைய மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் மெடிசன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதுல எல்லாம் வந்து இந்த சாஃப்ரான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரெக்னன்சி டைம்ல உள்ளுக்குள்ள எடுத்தோம் அப்படின்னா வயித்துல இருக்கிற குழந்தை வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐ அம் ரியலி சாரி. அப்படி கிடையாதுங்க. லைஃப்ல நிறைய மித்த பத்தி கேட்டிருக்கோம். அதாவது நிறைய கட்டுக்கதைகளை பத்தி கேட்டிருக்கோம். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மித்து எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. சாஃப்ரான் வந்து நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கும் நம்ம குழந்தை வந்து கலரா பொறக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூவன் சயின்டிபிக் எவிடன்ஸுமே கிடையாது. கன்சீவா இருக்கிறப்ப இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை கலரா இருக்கும் அப்படின்னா இந்த ஊர்ல எந்த குழந்தையுமே வந்து கலர் கம்ப்ளெக்ஷன் வந்து கம்மியா இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே இப்ப என்ன நினைப்போம், நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை நல்ல கலரா பிறக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். சோ அதுக்காக இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா கலரா பொறப்பாங்க அப்படின்னா அதை எவ்வளவு காசு கொடுத்து வேணாலும் அதை சாப்பிட்டு நம்மளோட குழந்தைய வந்து கலரா பொறக்க வைக்கணும் அப்படின்னு தான் எல்லா மதருமே வந்து யோசிப்பாங்க இல்லையா? ஆனா நிஜத்துல அப்படி கிடையாது இல்லையா? கொஞ்சம் குழந்தைங்க வந்து கலரா பொறக்குறாங்க, கொஞ்சம் குழந்தைங்க வந்து கம்மியான ஸ்கின் டோன்ல வந்து பொறக்குறாங்க. சோ இந்த குங்குமப்பூவுக்கும் இந்த ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் சாஃப்ரான்றது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பைஸ். இது எதுல இருந்து ரெடி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Crocus sativus. ஒரு ஃப்ளவர்ல இருந்து தான் இதை வந்து ரெடி பண்றாங்க. இந்த ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரண்ட் எல்லோ ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் சம் விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ விச் மே பி பெனிஃபிஷியல் ஃபார் ஹெல்த். ஸ்கின் கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமர்லி டிட்டர்மைன்ட் பை ஜெனடிக். அதாவது கலர் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர். நம்மளோட கலர் காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து எது ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெலனின் தான். ஸோ இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் தாங்க. ஸோ இது ஃபுல்லா வந்து ஹெரிடிட்டரி சம்மந்தப்பட்டது. பிறக்கிற குழந்தை வந்து பேரண்ட்ஸ் மாதிரியோ அப்படி இல்லை தாத்தா பாட்டி இது மாதிரி யாராவது ஒரு ஹெரிடிட்டரி சைட்ல இருந்தா வந்து அந்த கலர் ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கின் டோன்ல இருப்பாங்க. ஆனா அவங்களோட தாத்தா பாட்டி வந்து கலரா இருந்தாங்கன்னா அப்படி வந்து குழந்தை கலரா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபேர் ஸ்கின் டோன்ல உள்ள பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன்ல உள்ள குழந்தைங்க கூட பிறக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹெரிடிட்டரி. பட் இதுக்கும் இந்த கலர் காம்ப்ளெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனும் கிடையாது. இந்த சாஃப்ரான் எடுத்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூட் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டூரிங் பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த சாஃப்ரான் கன்சீவா இருக்கிற டைம்ல வந்து எடுத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா மூட் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்குது. அடுத்து வந்து இந்த டைஜஸ்டிவ் ஹெல்த்லயும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய மார்னிங் சிக்னஸ் அண்ட் நாசியா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து பெட்டர் ஸ்லீப். இந்த சாஃப்ரான் வந்து பிரெக்னன்ட் உமன் ஒரு நல்ல பெட்டர் ஸ்லீப்பை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டடிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்லீப்பை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இது எடுத்துக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் கேன் பி ஹார்ம்ஃபுல் டு போத் மதர் அண்ட் பேபி. இது வந்து மிஸ்கரேஜ் அதாவது அபார்ஷனா கூட உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சாஃப்ரான் வந்து எடுத்துக்கும்போது இந்த குங்குமப்பூவை ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to 3 இதழ் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதே போல முதல் 3 மாதத்துக்கு வந்து இந்த குங்குமப்பூவை எடுக்கிறது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நீங்க உங்க டயட்ல வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் கிட்ட இதை பத்தி கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கிறது வந்து பெட்டர். சோ அப்படியே இருந்தாலும் நீங்க வந்து இதை ஒரு மினிமல் குவான்டிட்டில தான் வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பா வந்து நீங்க பிரெக்னன்சி
பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த குங்குமப்பூ சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. உங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப மினிமலான அமௌண்ட்ல வந்து எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதனால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுக்கப்புறம் யாராவது கன்சீவா இருக்கும் போது இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை கலரா பிறக்கும் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை நம்பாதீங்க. அப்படி நம்பிக்கிட்டு ரொம்ப காசு கொடுத்து அந்த குங்குமப்பூவை வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி உங்க டயட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே போல இன்னும் கொஞ்சம் மிக்ஸும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கன்சீவா இருக்கும் போது இந்த சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸ், அதாவது லைக் வந்து ஆரஞ்சு, இந்த கமலா பழம், இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேபி வந்து கலரா பிறக்கும் அப்படின்றது. தென் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து நீங்க நிறைய குடிச்சீங்க அப்படின்னா உங்க குழந்தை வந்து கலரா பிறக்கும் அப்படின்றது எல்லாமே சுத்த போயிங்க. இதை நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களுக்கும் உங்க பேபிக்கும் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்குமே தவிர இந்த குழந்தைக்கு வந்து கலர் கிடைக்காது. பட் இந்த சாஃப்ரன் எடுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்கின் கிடைக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா க்ளோவிங்கா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கிங்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிரியாணி, இந்த பாயாசம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணுவோம். தென் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் மெடிசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ரான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த காஸ்மெட்டிக்ல வந்து இந்த சாஃப்ரான் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால இது நம்ம வந்து உள்ளுக்குள்ள எடுத்தா இன்னும் வந்து குழந்தைக்கு வந்து கலர் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து கன்சீவா இருக்கும் போது குங்குமப்பூ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கும் குழந்தை கலரா பார்க்கறதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாதுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.